ஹலோ மக்களே, மீண்டும் அண்ணாமலை எடப்பாடி உச்சகட்ட முதலில் ஸ்கோர் செய்வது யார்? கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 2019இல் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு அதிமுக தான் காரணம். மதுரை முதல் கன்னியாகுமரி வரையில் இந்த கட்சி என்னவாகிறது என ஜூன் 4ஆம் தேதி பாருங்கள். ஒரு வருடத்தில் கூட டெபாசிட் வாங்க மாட்டார்கள். திமுக எதிர்ப்புக்கு என ஒரு கட்சி தேவையா? தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்காது என பேசியிருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்துள்ளார். பேட்டி கொடுப்பது மட்டுமே அவர் வேலை. விமானத்தில் ஏறும்போதும் இறங்கும் போதும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கும். மத்தியில் இருந்து அடிக்கடி வந்து சென்று கொண்டுள்ளார்கள். நேராக ஏரோப்ளானில் இறங்குகிறார்கள். சாலையில் அப்படியே சென்று என்ன பயன்? மக்கள் ஓட்டு போடுவார்களா? தமிழக மக்கள் அறிவுத்திறன் படைத்தவர்கள். ஏமாற்றுவழிகள் எல்லாம் இங்கு நடக்காது என கொதித்தார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி. இதற்கு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி, ரோடு ஷோ என்றால் அதில் எத்தனை பேர் வருவார்கள்? பணத்தை கொடுத்து கூட்டம் கூட்டுவார்கள். ரோடு ஷோ என்றால் கூட்டம் வராது, யாரும் வரமாட்டார்கள் என அவர்களுக்கே தெரியும். பழைய பஞ்சாங்கத்தையே எடப்பாடி பேசி வருகிறார் என தெரிவித்தார். இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையேயான மோதல் வெடித்தது. பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுதான் தோல்விக்கு காரணம் என இரு கட்சி தலைவர்களும் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து வந்தனர். சில காலம் அமைதியாக இருந்த நிலையில் விக்கிரவாண்டி தேர்தலை முன்வைத்து மீண்டும் அதிமுக பாஜக இடையில் வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகவிற்கு பலம் வந்தது போல் மாயை உருவாக்குகிறார். பாஜக தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து என்ன திட்டங்கள் அண்ணாமலை பெற்று தந்திருக்கிறார்? தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர் அண்ணாமலை. வாயால் வடை சுடுகிறார். அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூட இல்லை என்றார். அதற்கு எதிர்வினையாற்றிய அண்ணாமலை, அதிமுக சிறிதாக கரைய தொடங்கிவிட்டது. தன் கட்சியை காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமி எனக்கு அறிவுரை கூற தேவையில்லை. சிலர் சுய லாபத்துடன் செயல்படுவதால் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை துரோகி என்ற வார்த்தை எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். நம்பிக்கை வைத்து பிரதமர் மோடியின் முதுகிலேயே குத்தியவர்தான் அவர். தற்போது சட்ட ஒழுங்கு சரியில்லை என விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்த எடப்பாடி 2026 தேர்தலையும் புறக்கணிப்பாரா என கொதித்தார். தொடர்ந்து மதுரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை பச்சோந்தி தான், துரோகி அல்ல. துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலை தான். எங்கள் தலைவர்கள் அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம் என கொதித்தார். துரை கருணா இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா, யார் ஸ்கோர் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அரசியலில் எதிரெதிரான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் இது போன்ற விமர்சனங்கள் செய்வார்கள். கருணாநிதி கூட இந்திரா காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். பிறகு நேருவின் மக்களே வருக, நிலையான ஆட்சியை தருக என பேசினார். இதையடுத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து வாஜ்பாயை புகழ்ந்து தள்ளினார். அங்கிருந்து தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு காங்கிரசுடன் கைகோர்த்தார். அப்போது பாஜகவினர் நாட்டை அழித்து விடுவார்கள் என தெரிவித்தார். இதுபோல அரசியல் தலைவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். அண்ணாமலை எடப்பாடி மோதலை பொறுத்தவரையில் எடப்பாடி கூட்டணிக்கு வருவார் என கடைசி வரை பாஜக விரும்பியது. ஆனால் எடப்பாடி போகவில்லை. எனவேதான் எடப்பாடி துரோகி என விமர்சனம் செய்கிறார்கள். பதிலுக்கு எடப்பாடி தமிழகத்தில் பாஜக வளரவில்லை என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் கடுமையாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் 2026 தேர்தலில் ஒருவேளை கூட்டணி வைத்தால் இதையெல்லாம் மறந்துவிட்டு புகழ்ந்து பேசுவார்கள் என்றார். நாய் பிச்சை கல்லறை ரேட். தேங்க்யூ.